ரேவதி, அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு நீ நம்புறியா? நம்புறமா. அப்ப நான் சொல்றத கவனமா கேளு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் உன் அப்பாவோட தங்கச்சி பையன், அதான் அந்த ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்திக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. என்னம்மா சொல்றீங்க? எனக்கும் கார்த்திக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போதா? மா விளையாடாதீங்கம்மா. ஏய், உன் கல்யாண விஷயத்துல நான் விளையாடுவேனா? மா இப்ப எதுக்குமா ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம்? இது பாரு, இது எல்லாம் ஒரு காரணமாதான். கல்யாணத்துக்கு முன்னாடி கார்த்தி உன் பேர்ல ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு நீங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. மா உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க. ஏன் பேர்ல வீடு வாங்கணும்னா நான் கையெழுத்து போட்டா மட்டும் போதும். அதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லம்மா. அது எனக்கு தெரியாதா? கார்த்தி ஆசைப்படுறான். அவனோட மனைவி ஸ்தானத்துல இருந்து நீ அந்த வீடை வாங்கிக்கணும்னு அவன் நினைக்கிறான். இப்ப என்ன, ஒரே ஒரு கையெழுத்து தானே? அம்மா அது என்னமா ஒரு கையெழுத்து தானே இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? இல்ல, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கேள்வி கேக்குற? அம்மா நான் கேள்வி கேட்கலமா, என் குழப்பத்துக்கான பதில தான் கேக்குறேன். திடீர்னு கூட்டிட்டு வந்து கல்யாணம்னு சொல்றீங்க. இத பாரு ரேவதி, கார்த்திக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு நாம நாள் குறிச்சிட்டோம். கார்த்தியே உனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது ஒரு சாதாரண நடைமுறை தான். நான் அதுக்கு சொல்லலமா. எதுக்கு சொல்றேன்னா, இத பாரு ரேவதி, நீ எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? நான் உன் நல்லதுக்காக தானே எல்லாமே செய்வேன். இப்போ நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனா பாட்டி பகை எல்லாத்தையும் மறந்து உன் அப்பா கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காகவாவது கொஞ்சம் யோசி ரேவதி. ஆமாமா, அப்பா அக்கா மாமா அவங்கெல்லாம் எங்க வந்திருக்காங்களா? ஓ, அது ஒரு கையெழுத்து போடுறதுக்கு அவங்கெல்லாம் எதுக்கு? மா திரும்ப திரும்ப இத வெறும் கையெழுத்துன்னு மட்டும் சொல்லாதீங்க. அந்த லெட்ஜர்ல நான் கையெழுத்து போட்டா லீகலா நான் கார்த்தியோட வைஃப் ஆயிடுவேன். எனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ நம்ம வீட்டாளுங்களாம் இருக்கணும்ல, அது முக்கியம் தானே? இல்லம்மா, நான் அந்த அளவுக்குலாம் யோசிக்கல, மறந்துட்டேன். இப்போ நீ என்ன கையெழுத்து போடு, அப்புறம் நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். என்ன சொல்ற? இது பாரு ரேவதி, உனக்கு எதிரா அம்மா எதையுமே செய்ய மாட்டேன். நீ அத நம்புற இல்ல? என்னம்மா உங்களை நம்பாமலா? அப்புறம் என்ன ரேவதி, நீ பேசாம என் கூட வா. வா போலாம். வாங்க அத்தை. சரி, உள்ள போலாமா? அம்மா நீங்க தான் நம்ம வீட்ல இருக்கிற யாரையும் கூப்பிடல, ஆனா கார்த்தியை அவரோட தாத்தா பாட்டியை கூப்பிடல. இவங்க இங்க இருக்கும்போது தாத்தா பாட்டியும் வந்திருக்கணும்ல. ரேவதி, எங்க தாத்தா பாட்டி காசிக்கு போயிருக்காங்க, அதனாலதான் அவங்களால வர முடியல. ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேக்குறாளே. இவ்வளவு இதுக்கு மேல யோசிக்க விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? தம்பி. சொல்லுங்க மேடம். ரெஜிஸ்டர் வந்துட்டாரா? இன்னும் வரல மேடம். வந்ததும் முதல்ல உங்க ஃபைல் தான். சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி சரி, வா உள்ள வெயிட் பண்ணலாம். வா.